ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அனிமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவான டான்ஜிரோவோட குடும்பத்தை மூசான்னு சொல்லிட்டு ஒரு டீமன் ஹீரோவையும் அவன் தங்கச்சியும் தவிர எல்லாத்தையும் கொண்டுடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட தங்கச்சியை டீமனாக மாற்றி விட்டுறான். நம்ம ஹீரோ அவன் தங்கச்சியை எப்படி டீமன்லேருந்து மனுஷனாக மாற்றுறான், அதுக்கப்புறம் மூசானுன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த டீமனை எப்படி நம்ம ஹீரோ கொல்லறான், இதுதான் இந்த சீரீஸோட கதை. வாங்க கைஸ், இந்த சீரீஸோட ஃபஸ்ட் எபிசோடை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒவ்வொன்றா நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு நடுவால் ஒரு பையன் ஒரு பொண்ணை தூக்கிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ டான்ஜிரோ. அவன் தூக்கிட்டு போகிற பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனோட தங்கச்சி நெசுக்கோ. நெசுக்கோவுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அதனால அவள் தலையிலேருந்து பிளட்டு வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ அவன் தங்கச்சிக்கிட்ட சொல்கிறான், நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றிடுவேன், நான் உன்னை சாக விட மாட்டேன், நான் உன்னை எப்படியாவது மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிடுவேன், கொஞ்ச நேரம் பொறுத்துரு அப்படின்னு அவன் தங்கச்சிக்கிட்ட சொல்கிறான். அப்படியே இந்த சீன் இங்கே கட் ஆகுது. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி காட்டுறாங்க என்ன நடந்துச்சுன்னு. டான்ஜிரோ ஒரு கூட நிறைய கறியை நிரப்பி அதை விற்கிறதுக்கு டவுனுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்போ டான்ஜிரோவோட அம்மா வராங்க. அவங்க அம்மா வந்து டான்ஜிரோவோட முகத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் அவங்க டான்ஜிரோவோட இன்னொரு தங்கச்சியான நெசுக்கோவை பார்க்குறான். நெசுக்கோவை பார்த்து அவங்கள பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டான்ஜிரோ கிளம்புறான். டான்ஜிரோ அந்த கறிக்கட்டைகளை எல்லாம் தூக்கிட்டு நகரத்தை நோக்கி போகிறான். நகரத்துக்கும் போய் சேர்றான். போய் சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கறிக்கட்டைகளை விற்றுட்ருக்கான். விற்றுட்ருக்கும்போது ஒரு பையனை பிடிச்சி ஒரு ஆள் அடிக்கிறத அவன் பார்க்குறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஏதோ தட்டு கீழே தள்ளி விட்டு உடச்சிட்டானாமா. அதனால் அந்த பையனை பிடிச்சி அந்த ஆளை அடிச்சுட்ருக்காங்க. அதை பார்த்த டான்ஜிரோ அந்த ஆளை வந்து தடுக்கிறாரு. அந்த பையனை அந்த ஆள்கிட்ட இருந்து காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் டான்ஜிரோ என்னாச்சுன்னு அவனோட மோப்ப சக்தியை வச்சு பார்க்கறான். பார்த்ததில் அவனுக்கு தெரிய வந்தது என்னன்னா, அந்த தட்டை அந்த பையன் தள்ளி உள்ள அந்த பூனை தான் தள்ளி விட்டுச்சுன்னு கண்டுபிடிக்கிறான் டான்ஜிரோ அதிகமாக. அதனால தான் நம்ம ஹீரோவால் அந்த பையனை காப்பாற்ற முடிஞ்சுது. அதுக்கப்புறம் டான்ஜிரோ அவன் கொண்டு வந்த மொத்த இதையும் விற்று முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். ராத்திரி ஆகுது. அவன் வீட்டுக்கு போகிற வழியாக நடந்து போயிட்டுருக்கான். அப்போ வயசான ஒரு ஆள் டான்ஜிரோவை கூப்பிட்றாரு. டான்ஜிரோ இருந்துட்டு என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆள் இருந்துட்டு, இந்த நேரத்தில் மலை மேலே போகிறது ஆபத்து, நீ வேணால் ஒரு நாள் என் வீட்டில் இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு டான்ஜிரோ இருந்துட்டு, என்னோட மோப்ப சக்தி இருக்குது, அதனால் நான் பத்திரமா போயிடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க என்னை பற்றி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஆள் இருந்துட்டு, இந்த நேரத்தில் நீ மலை மேலே போகிறது ஆபத்து, கட்டாயமாக நீ என் வீட்டில் இருந்தே ஆகணும்னு சொல்லி வலியுறுத்துறாரு. டான்ஜிரோவும் அதை கேட்டு சரி இன்னைக்கு ஒரு நாள் இங்கே இருக்கலான்னு சொல்லி இருக்கிறாரு டான்ஜிரோ. அந்த வயசானவர் டான்ஜிரோவுக்கு உணவளிக்கிறாரு. அதுக்கப்புறம் டான்ஜிரோ சாப்பிட்டு அந்த வயசான ஆளுக்கிட்ட கேட்குறாரு, இந்த டீமன்ஸ்னால் என்ன, டீமன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆள் வந்துட்டு, டீமன்ஸுகளாக ரொம்ப பயங்கரமானது, அது ராத்திரியில் மட்டும்தான் சுறுசுறுப்பாக இருக்கும், ஏன்னா அது பகலில் வெளியே வராது, வெளியே வந்துச்சுன்னா சூரிய வெளிச்சத்தினால அது கருகி போயிடும் அப்படின்னு அந்த வயசானவர் டான்ஜிரோ கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு டான்ஜிரோ வந்துட்டு, இந்த டீமன்ஸ் ராத்திரியில் வீட்டுக்குள்ளே எல்லாம் வராதுன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த வயசானவர் வந்துட்டு, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தானே டீமன்ஸ் லேயர் இருக்காங்க, அவங்க நம்மளை பாதுகாப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டான்ஜிரோ அந்த வயசான ஆளுக்கிட்ட கேட்குறாரு, இந்த டீமன்ஸ் எல்லாம் எதுக்காக மனுஷங்களை அட்டாக் பண்ணுதுன்னு. அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், டீமன்களுக்கு மனிதர்களோட ரத்தம் வேணும், அதனால தான் மனுஷங்களை அட்டாக் பண்ணுதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டான்ஜிரோ தூங்க போயிடுறாரு. அதுக்கப்புறம் டான்ஜிரோ கவலைப்படுறாரு, நம்ம அங்கே குடும்பத்தை தனியாக விட்டு நம்ம இங்கே தூங்கிட்டு இருக்கோமோன்னு சொல்லி. விடியுது. டான்ஜிரோ பெரியவருக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அவரோட வீட்டை நோக்கி. டான்ஜிரோ அவர் வீட்டுக்கிட்ட போகிறாரு. போகும்போது அவருக்கு ரத்த வாசம் வருது. ரத்த வாசம் போய் பார்த்தா அவங்க வீட்டு முன்னாடி அவங்களோட தங்கச்சியான நெசுக்கோ படுத்து கிடக்குறாங்க ரத்த வெள்ளத்தில். அதுக்கப்புறம் டான்ஜிரோ அவரோட வீட்டுக்குள்ளே பார்க்குறாரு. வீட்டுக்குள்ளே பார்த்தா அவங்க அம்மா அவங்க தங்கச்சி எல்லாரும் இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்தா டான்ஜிரோ புலம்புறாரு, இங்கே என்ன நடந்திருக்கோ, இவங்களுக்கெல்லாம்
ஏன் இப்படி ஆச்சுன்னு சொல்லி புலம்புறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அவன் தங்கச்சியான நெசுக்கோ உயிரோடு இருக்கிறத பார்க்குறாரு டாஞ்சிரோ. அதுக்கப்புறம் டாஞ்சிரோ அவர் தங்கச்சியை கூப்பிட்டு அங்கேருந்து மருத்துவமனைக்கு ஓடுறாரு. இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தோம். டாஞ்சிரோ அவரோட தங்கச்சியை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. டாஞ்சிரோ அவர் தங்கச்சி கிட்ட கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, நான் உன்னை சாக விட மாட்டேன், நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தங்கச்சியை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. திடீர்னு அவர் தங்கச்சியான நெசுக்கோ ஒரு மாதிரியாக மாறுறாங்கன்னா டீமனாக உருமாறி அவங்க அண்ணனான டாஞ்சிரோவை கீழே தள்ளி விட்றாங்க மலை உச்சியிலிருந்து. பனி அதிகமாக இருந்தனால டாஞ்சிரோவுக்கு அதிகமாக அடிப்படலை. கீழே விழுந்த டாஞ்சிரோ எந்திரிச்சு அவன் தங்கச்சி எங்கேன்னு தேடுறான். சுற்றி முற்றி தேடி பார்க்குறான். அவன் தங்கச்சி ஒரு மரத்துக்கடியே நின்றுட்டு இருக்கதை பார்க்குறான் டாஞ்சிரோ. அதுக்கப்புறம் டாஞ்சிரோ அவன் தங்கச்சி கிட்ட போய் பேசலான்னு போகிறான். ஆனால் அவன் தங்கச்சி திடீர்னு டாஞ்சிரோவை கடிக்க வரான். நெசுக்கோ டாஞ்சிரோவை கடிக்க வரான். ஆனால் டாஞ்சிரோ கீழே கடந்த ஒரு கட்டை எடுத்து அவனை கடிக்க விடாமல் எப்படியோ பாதுகாத்துக்கிறான். என்ன ஆச்சுன்னு தெரியாமல் டாஞ்சிரோ முழிச்சிட்டு இருக்கான். அப்போ டாஞ்சிரோக்கு ஒன்று தெரிய வருது, நெசுக்கோ டீமனாக மாறிட்டான்னு. டீமனாக மாறின அவனோட தங்கச்சியை பார்த்து டாஞ்சிரோ அழுகிறான். உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி மாறின, பழையபடி மாறுன்னு சொல்லி கதறி கதறி அழுகிறான். என்னால் உன்னை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு, நான் இருந்திருந்தா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி டாஞ்சிரோ அழுகிறான். நேரம் ஆக ஆக டாஞ்சிரோவோட தங்கச்சியான நெசுக்கோவுக்கு பலமும் சக்தியும் அதிகமாகிட்டே போகுது. இதனால் டாஞ்சிரோவால் சமாளிக்க முடியல. இதனால் டாஞ்சிரோ நெசுக்கோவோட பழைய ஞாபகங்களை வர வைக்க பார்க்குறான். அதாவது சின்ன வயசில் நடந்த கதையெல்லாம் சொல்கிறான் நெசுக்கோ கிட்ட. சின்ன வயசில் நடந்த கதைகள் எல்லாம் சொல்லி டாஞ்சிரோ அழுகிறான். இதை கேட்ட நெசுக்கோ கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. உன்னால் முடியும் நெசுக்கோ, உன்னால் முடியும் நெசுக்கோன்னு டாஞ்சிரோ அவன் தங்கச்சி கிட்ட சொல்லறான். டாஞ்சிரோவோட தங்கச்சியான நெசுக்கோவுக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நினைவுகள்லாம் வர வர நெசுக்கோ கண்ணுலேருந்து ஒரே கண்ணீராக வர ஆரம்பிக்குது. திடீர்னு ஒருத்தன் கத்தியை வீசிட்டு ஓடி வரான் நெசுக்கோவை கொல்றதுக்காக. இதை பார்த்த டாஞ்சிரோ நெசுக்கோவை அந்த சைடு தள்ளி விட்றான். அவன் வீசின கத்தி டாஞ்சிரோவோட முடியை கிழிச்சிட்டு போகுது. அவன் கத்தி வீசின வேகத்தில் ஒரு புயலே கிளம்புது அந்த இடத்துல. டாஞ்சிரோ அவன் தங்கச்சியை அப்படியே காப்பாற்றி அந்த சைடு கூப்பிட்டு போகிறான். டாஞ்சிரோ பார்க்குறான், யார் இது நம்மளை கொல்ல வந்திருக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறான் கையில் கத்தி வச்சிருக்கிறத பார்த்து. இவர் ஒரு டீமன் ஸ்லேயர்னு புரிஞ்சுக்கிட்டு டாஞ்சிரோ சொல்கிறான், இது என்னோட தங்கச்சி, ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த டீமன் ஸ்லேயர் இருந்துட்டு, அவன் உன் தங்கச்சியாக இருந்தாலும் இப்போ ஒரு டீமன், இவளை கொன்னே ஆகணும்னு சொல்கிறான். என்னோட தங்கச்சியை நான் உன்னை கொல்ல விட மாட்டேன்னு சொல்கிறான். அதுக்கு அவர் இருந்துட்டு, இவ தான் உன் மொத்த குடும்பத்தையும் கொன்னது, இப்போ இவ ஒரு டீமனு, இவளை கொன்னே ஆகணும்னு சொல்கிறா. அதுக்கு டாஞ்சிரோ வந்துட்டு, இவன் ஒன்று என் குடும்பத்தை கொல்லல, அங்கே நான் இன்னொரு டீமனை பார்த்தேன், இன்னொரு டீமனோட வாசம் எனக்கு வந்துச்சு, அந்த டீமன் தான் எங்கள் குடும்பத்தை கொண்டுட்டு என் தங்கச்சியை இந்த மாதிரி ஆக்கியிருக்குன்னு டாஞ்சிரோ அந்த டீமன் ஸ்லேயர் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு அந்த டீமன் ஸ்லேயர் இருந்துட்டு, இருந்தாலும் இப்போ இவ ஒரு டீமன், இவன் உன் குடும்பத்தை கொல்லுறனாலும் இவன் மற்ற மனுஷங்களோட ரத்தத்தை குடிக்க எப்படியும் முயற்சி பண்ணுவா, அதனால இவரை நான் கொன்னே ஆகணும்னு சொல்கிறேன். அதுக்கு டாஞ்சிரோ வந்துட்டு, இல்லை என் தங்கச்சி டீமன் ஸ்லேயர் சொல்கிறாரு, இந்த மனுஷங்களோட ரத்தத்தையும் டீமனாக மாறினவங்க மனுஷங்களோட ரத்தத்துக்காக மனுஷங்களை கொண்டுதான் தீருவாங்க அப்படின்னு டாஞ்சிரோ கிட்ட அந்த டீமன் ஸ்லேயர் சொல்கிறாரு. ஆனால் டாஞ்சிரோ வந்துட்டு, இல்லை அது என்னோட தங்கச்சி, அவளை நான் உன்னை கொல்ல விட மாட்டேன்னு சொல்கிறேன். அதுக்கு டீமன் ஸ்லேயர் இருந்துட்டு, இவளை நான் கொன்னே தீருவேன்ட்டு டீமன் ஸ்லேயர் வச்சிருந்த கத்தி எடுத்து நெசுக்கோவோட கையிலேயே குத்துறாரு. நெசுக்கோ எந்த மனுஷங்களையும் கொல்ல மாட்டான், இது என்னோட வாக்குன்னு டாஞ்சிரோ அந்த டீமன் ஸ்லேயர் கிட்ட கெஞ்சறான். டாஞ்சிரோ அவரோட காலில் உளுந்து கெஞ்சி கேட்குறாரு, என் தங்கச்சியை விட்டுருங்க ப்ளீஸ், அவள் எந்த மனுஷனையும் கொல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலில் உலக குறைய கேட்குறாரு. ஆனால் அந்த டீமன் ஸ்லேயர் அது ஒன்றையும் கேட்காம நெசுக்கோவோட கையிலேயே கத்தியை வச்சு குத்திடுறாரு. டீமன் ஸ்லேயர் கடைசியாக டாஞ்சிரோவை வான் பண்ணுறாரு, டீமனாக மாறினவங்க எப்போவுமே மனுஷனாக மாற முடியாது, நீ அதை புரிஞ்சுதான் ஆகணும், உன் ஃபேமிலிக்காக மற்ற ஃபேமிலிக்காக இவளை நான் கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் ஸ்லேயர் அவன் வச்சிருந்த கத்தி எடுத்து நெசுக்கோவோட நெஞ்சிலேயே குத்துறான். இதை பார்த்த டாஞ்சிரோ அவனை கொல்றதுக்காக ஒரு மரத்துக்கு பின்னாடி ஓடி போய் ஒளிஞ்சு கல்லை தூக்கி வீசுறாரு. வீசிட்டு வெறுங்கையோட அந்த டீமன் ஸ்லேயரை அடிக்கிறதுக்காக டாஞ்சிரோ வராரு. ஆனால் டீமன் ஸ்லேயர் ஒரே அடியாக டாஞ்சிரோவை கீழே படுக்க போட்டுறாரு. அதுக்கப்புறம் டாஞ்சிரோ மயங்கிடுறாரு. மயங்கினதுக்கப்புறம் ஒரு கோடாரி வந்து டீமன் ஸ்லேயரை தாக்குது. அப்போதான் டீமன் ஸ்லேயர் புரிஞ்சுக்கிறாரு, இவன் மரத்துக்கு பின்னாடி ஓடி போய் ஒளியில, அவன் மரத்துக்கு பின்னாடி போய் ஒரு கோடாரி தூக்கி என் மேலே வீசியிருக்கான், அந்த கோடாரியை நான் பார்த்துடக்கூடாதுன்ட்டு
ஒரு கல்லை தூக்கி என் மேலே அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவன் கையில் கொடை இருக்கிற மாதிரி என்னை தாக்க வந்திருக்கான். இதை பார்த்து அந்த டீமன் ஸ்லேயர் நம்ம டாஞ்சிரோவை பார்த்து வியந்து போகிறாரு. அப்படியே அங்கேயே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாரு. கீழே மயங்கி கிடந்த டாஞ்சிரோவை பார்க்கறக்காக டீமன் ஸ்லேயரை எட்டி உதைக்கிறான். எட்டி வச்சு டாஞ்சிரோவை போய் பார்க்குறான். டீமன் ஸ்லேயர் சொல்கிறாரு, இந்த பொண்ணு மனுஷங்களை திங்கலையே அப்படின்னு சொல்லி ஒரே ஆச்சரியமாக பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம நெசுக்கோ டீமன் ஸ்லேயர் தாக்கறக்காக ஓடி வரான். ஆனால் டீமன் ஸ்லேயர் இருந்துட்டு ஒரே அடியாக நெசுக்கோவை மயக்கம் போட வச்சிடலாம். மயக்கத்தில் இருந்த டாஞ்சிரோவுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல அவங்க அம்மா, அவங்க